ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஈசன் ஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் ஃபைவ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பாலிட்டி கொஷின்ஸில் 75 கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து 4 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. அரௌண்ட் ஒரு 300 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் ஒரு 150 எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸும் சேர்த்து நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரா டிப்ஸு எல்லாமே ஓகேங்களா. ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஃபைவ்க்கு அப்புறம் வீடியோஸ் எல்லாமே நமக்கு ப்ரைவேட்டில் தான் வந்து வரும். யார் யாரெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு அட்மிஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து பாலிட்டி சப்ஜெக்ட்ஸில் பேசிக்காக அண்ட் இம்பார்ட்டண்டான ஏரியாஸ் 15 கொஷனில் ஒரு 10 கொஷின் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த 5 வீடியோ பார்த்தாலே வந்து போதும். நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம ஈசன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் நிறைய சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் நம்மளோட ஈசன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ மேக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ வந்து பெய்டு ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸும் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஏப்ரல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் ஓப்பன் டு ஆல் தான். இந்த 2 டெஸ்ட் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து எழுதுங்க. சரிங்களா. அடுத்து ஐபிஎல் சீரிஸ் வந்து நம்மள்ட்ட போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம் ஐபிஎல் அப்படின்ட்டு ஒரு ரெஃப்ரெஷிங் செஷன் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். லைவ்ல போயிட்டு இருக்கு. வந்து அட்டன் பண்ணுங்க எல்லாருமே. அண்ட் பரத் சாரோட மேக்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. அச்சீவ்ஸ் பிளாக்ஸோட கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. டெய்லி வந்து மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து 6 மணிக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாமே பரத் சார் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக வந்து முடிச்சு கொடுத்துருவாரு. இது வரைக்கும் நடந்த கிளாஸோட லிஸ்ட் எல்லாமே வந்து லைவ்ல இருக்கு. அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து டிலீட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. டிலீட் பண்ண மாட்டோம் இருக்கும். பட் அதுக்காக ரொம்ப டிலே பண்ண வேணாம். சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு கிளாஸாக டெய்லி ஒரு 1 ஹவர் டு 1.5 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 25 அவுட் ஆஃப் 25 வந்து ஷுவராக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதை பேரலாக அந்த கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம மினிமம் ஃபீஸில் டெஸ்ட் சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸுக்கு மட்டும் ஒரு குரூப் 4க்கு வந்து ஒரு 45 + 2 டெஸ்ட்டும் குரூப் 1க்கு முன்னாடியே வருதுல்ல, அதனால வந்து ஒரு 35 டெஸ்ட்டும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 2 வேறு வேறு ஃபீஸில். இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட அகாடமி நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் வந்து வீடியோஸில் இருக்கும். ஸோ 90,873,42919 உங்களுக்கு எந்த பேட்சோட டீட்டெயில் வேணுமோ அந்த பேட்சோட டீட்டெயில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு குரூப் 4ல 5 டெஸ்ட் போயிடுச்சு. நமக்கு மண்டே வந்து 6வது டெஸ்ட் வரப்போகுது. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அட்மிஷன் ஓப்பனில் இருக்கு. ஸோ அதனால வந்து யாருக்கா அட்மிஷன் போகணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஷெடியூல் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு. பார்த்துட்டு அட்மிஷன் போட்டுங்க. 6th டெஸ்ட்டுக்கு மேலே வேணாம். 6th டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. அது மாதிரி வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஆள் சேர்க்கணும் அப்படின்றது வந்து விருப்பம் கிடையாது. கொஞ்சம் பேர் படித்தாலும் அவங்கள கொஞ்சம் நல்லா கைட் பண்ணிட்டு அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தாலே போதும். அதனால பார்த்துக்கோங்க. ஸோ யார் யாரும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க அட்லீஸ்ட் இந்த 6th டெஸ்ட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷன் மேபி இருக்கலாம். சரிங்களா. ஏன்னா இப்போ படிக்க ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன் டேட் நியர்பை வந்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அண்டு இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 75 கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து குயிக்காக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட்டில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னா ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இது தொடர்பான செய்திகள் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து நீதித்துறை, அடுத்து வந்து லோக்கல் கவர்மெண்ட் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் 101 கொஸ்டின் நம்ம ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம். ஆல்ரெடி கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொஷின்ஸோட பிடிஎஃப்பும் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அது ஏன் தப்பு கரெக்ட் இந்த விஷயங்கள் நான் சொல்கிறப்ப அழகாக நீங்களும் உங்கள் பெண்ணை வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா? எஸ், இது சரி. ஹி இஸ் த நாமினி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் மத்திய அரசோட நியமனம் செய்யும் நபர் ஆவார்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு சரியான ஒரு கூற்று. 2 கூற்றுமே சரி. இப்போ 1 and 2 கரெக்ட். அது இருக்கிற மாதிரி வந்து நமக்கு எங்க ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சி தான் இருக்கு. அப்போ பியும் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். சரி. த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் த இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த கவர்னர். அந்த வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியதுன்னு சொல்றாங்க. இது தவறு. நம்ம படிச்சவங்களுக்கு தெரியும். அரசியல் நிர்ணய சபை தொடர்பான கூற்று இது. டைரக்ட் எலெக்ஷன் நேரடி தேர்தலை வந்து அவங்க வந்து முன்மொழிஞ்சாங்க. இப்படி பிரசிடென்ட்டுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும்ல, அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் வச்சே தேர்ந்தெடுக்கலாம் கவர்னரையும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா இது வந்து தவறான ஒரு கூற்று. இது வந்து இன்டைரக்ட் கிடையாது, டைரக்ட். இந்த இடத்துல மட்டும் தவறு. மறைமுகம் இல்ல, நேரடியான தேர்தல்.
சரிங்களா? அப்ப 3 வந்து தவறாயிடுச்சு. 3 வந்து ஆல்ரெடி நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநரை தேர்ந்தெடுப்பதற்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க நம்மளோட அ வரை வரைவு அரசியலமைப்பு சொன்னது வந்து டைரக்ட். ஆனா அரசியல் நிர்ணய சபை என்ன எடுத்துக்கிட்டாங்க? இன்டைரக்ட் அப்பாயின்ட்மென்ட் மறைமுகமான நியமன முறை. ஸோ கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க? எந்த பேசிஸ்ல தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர வந்து டைரக்ட்டா நம்மளோட பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்ன்னா, தேர்ந்தெடுத்து அப்பாயிண்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி விடுவார். அவருக்கு நம்ம தமிழ்நாடு ரீச் ஆயின அப்புறம் தான் தெரியும் இவர் தான் நமக்கு கவர்னர் அப்படின்ட்டு. ஸோ 1, 2, 3 ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 3 மட்டும் தவறான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 102வது ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி குடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து ஆர்டிக்கல் படிக்கணுமா சார்? நெறையா வந்து ஆர்டிக்கல் படிக்க சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் சொல்றது ஒண்ணுதான். நம்ம மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் எல்லாம் டெஸ்ட் சீரிஸ்ல கவர் பண்றோம். அட்லீஸ்ட் அதையாவது வந்து நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே படிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க 55, 56, 57, 61 குடுத்துருக்கோம். நமக்கே தெரியும். 151ஓட நம்மளுக்கு பார்ட் 5 வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? இந்த பார்ட் 5 என்ன சொல்றாங்க? ஒன்றியத்த பத்தி சொல்லுது. அப்ப 152ல இருந்து நமக்கு மாநிலம் ஆரம்பிக்குது. அது 152, 53, 54, 55, 56, 57 இப்படியே வந்து போயிட்டு இருக்கும். இதுல 52 வந்து பாத்தீங்கன்னா, மாநிலம் அப்படின்றதுக்கான வரையறைய சொல்லுது. 53 கவர்னர பத்தி குறிப்பிடுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கிள். ஆளுநர பத்தி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கிள் 153. 154 நிர்வாகம். நம்ம மாநிலத்தோட நிர்வாக அதிகாரத்த பத்தி குறிப்பிடுது. 155 அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் கவர்னர். ஆளுநர நியமிக்கிறத பத்தி நமக்கு சொல்லுது. 155, 156 அத நியமனம் பண்ணிட்டோம்னா, அவருக்கு எவ்வளவு காலம் டெர்ம் கால வரையறை எவ்வளோ? அவரோட பதவிக்காலம் எவ்வளோ? அப்படின்றத சொல்லுது. 156 எத சொல்லுச்சுன்னா, 157 அவரோட தகுதி பத்தி சொல்லுது. கவர்னர் ஆகுறது என்ன தகுதி? அவர் வந்து இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். 35 வயது நிரம்பியவரா இருக்க வேண்டும். அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுது. அப்ப இதுல பொறுத்துங்க. அப்ப 55 வந்து அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் பத்தி வந்து சொல்லுது. 55 5, 5 அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அவரோட நியமனம் பத்தி. அப்ப பிக்கு வந்து நமக்கு வந்து 3 வரணும். 56 எத பத்தி சொல்லுதுன்னு சொன்னா, அவருக்கு டெர்ம பத்தி சொல்லுது. டெர்ம் ஆஃப் த ஆஃபீஸ். அவரோட பதவிக்காலம் பத்தி சொல்லுது. அப்ப 56 பதவிக்காலம், 5 நியமனம். அப்ப 2, 3 எங்க இருக்கு? இந்த இடத்துல தான். ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. இப்ப 157 எத பத்தி சொல்லுது அப்படின்னா, ஆளுநரா நியமனம் செய்வதற்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி நம்ம சொல்லுது. அப்படியே 158 வந்து அவரோட கண்டிஷன்ஸ். என்னென்ன மாரியான வரையறைகள்லாம் இருக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லுது. 59 வந்து ஆ அவருக்கான பதவி பிரமாணம் பத்தி சொல்லுது. அவரோட பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பா? அவர நியமனம் பண்ணது குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் பண்ணி வைப்பது நம்மளோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பண்ணி வைப்பாரு. அடுத்து 160 ஆ அவசர காலங்கள்ல அவரோட பணிகள பத்தி சொல்லுது. 161 ரொம்ப முக்கியம். மன்னிக்கும் அதிகாரம். மன்னிக்கும் அதிகாரம். எப்படி நம்ம குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கும் அதிகாரம் பார்த்தோம்ல, அதே மாரி இவருக்கும் மன்னிக்கும் அதிகாரம் இருக்கு. அவருக்கு 72ல இருக்கும். இவருக்கு 161. சிம்பிளா ஒரே டெக்னிக் தான். 1 எடுத்துக்கோங்க. -1, -1 முன்னாடி 1 போட்டுக்கங்க. ஓகேங்களா? அப்ப -1னா 1, 6, 1 161. இவருக்கு 72ன்னா அவருக்கு 161. இதே மாரி உங்களுக்கு இன்னொன்னு சொன்னேன். ஆ 76 நம்மளோட அட்டார்னி ஜெனரல் அவருக்கு சொன்னேன். -1, -1 அப்படின்ட்டு. 5, 6, 1 165 இது ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அவரோட மன்னிக்கும் அதிகாரம் வந்து அவருக்கு டில 1 வரணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இந்த மாரி ஆர்டிகல்ஸ சின்ன சின்னதா எழுதி படிச்சுங்க. 153 கவர்னர் பத்தி சொல்லுது. ஓகேங்களா? 154 நிர்வாக அதிகாரம் பத்தி சொல்லுது. இத அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நம்மளுக்கு டைம் இல்ல வேகமா போலாம். 155 அவரோட நியமனம் பத்தி சொல்லுது. அப்பாயின்ட்மென்ட் யார் நியமனம்? குடியரசுத் தலைவர் நியமனம். 156 பதவிக்காலம் பத்தி சொல்லுது. 157 தகுதி பத்தி சொல்லுது. ஓகேங்களா? என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. 158 அவரோட தகுதி வரையறை. அவரோட ஆஃபீஸ்க்கு, அவரோட அலுவலகத்துக்கான தகுதி வரையறை சொல்லுது. 159 அவரோட பதவி பிரமாணத்த பத்தி வந்து சொல்லுது. 160 அவசர காலங்கள்ல அவரோட வேலைகள் என்னென்னலாம் வேலை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுது. 161 அவரோட மன்னிக்கும் அதிகாரத்த பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல் இங்கேயே சொல்லிர்றேன். 163, 164 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 163 பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை சொல்ல ஆளுநருக்கு ஆலோசனை சொல்ல என்னது அமைச்சரவை குழு உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 164 ஆ குடி அ சாரி நம்மளோட ஆளுநர் மாநில முதலமைச்சர வந்து
நியமிக்கிறார் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார் அப்படின்றது 163 164 வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 165 நமக்கே தெரியும், மாநில தலைமை வழக்கறிஞர் அவரை பத்தி சொல்லுவாங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க, அடுத்தடுத்து அப்படியே கொஸ்டின்ஸ்ல வரும். அடுத்து 103 ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஷால் பி அப்பாயிண்டட் பை, மாநில தகவல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கே தெரியும், கவர்னர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொஸ்டின். இந்த மாதிரி யார் அப்பாயிண்ட் பண்றா, இது பாலிட்டியில ரெகுலரா வரக்கூடிய கொஸ்டின். ஓகே, அடுத்து 104வது, கீழ்கண்டவற்றில் எது ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்ட்டு கேட்கறாங்க. 4 கொடுத்திருக்காங்க பாருங்க, பின்னாடி இருந்து வருவோம். மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல், எஸ் இருக்கு. ஆர்டிகல் 165 படி அவருக்கு 161 படி அவருக்கு இருக்கு. சட்டசபைகளை கலைத்தல், எஸ் அவரோட அதிகாரம் தான். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர்களை நியமித்தல், எஸ் இதுவும் சரி. ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. எது வந்து அதிகாரம் இல்லைன்னு கேக்குறாங்கல்ல, இந்த ஏ தான் அதிகாரம் இல்லை. இந்த ராஜதந்திரம், டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்டரி பவர் யாருக்கிட்ட இருக்கு, நம்மளோட பிரசிடென்ட் கிட்ட இருக்கு, குடியரசுத் தலைவர் கிட்ட இருக்கு. இப்ப இது அவரோட அதிகாரம் இல்லை, ஆப்ஷன் ஏ. அடுத்து, தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் டேஷ் ஆவார். ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த நம்ம 5 ஆண்டு திட்டங்களை வந்து தெரியுங்களா, 5 இயர் பிளான் அப்படின்ட்டு. இந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கு வந்து வகுத்து கொடுத்தது யாருன்னா இந்த பிளானிங் கமிஷன் தான். இது நேஷனல் லெவல்ல அண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கும். இந்த நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷனுக்கு ஹெட் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடியதுக்கு சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட், அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். அடுத்து 106வது கொஸ்டின், 154 165 ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 361 பத்தி கேட்கிறாங்க. இப்போ 165 நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னது, அட்வொகேட் ஜெனரல், மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல். அப்ப பிக்கு 4 போடுங்க. பிக்கு 4னா எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் செட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் நீங்களும் இப்படிதான் வந்து ஆன்சர் பண்ணணும். நம்ம எல்லாமே தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால எக்ஸாம்ஸ்க்கே படிக்க முடியாது. அடுத்து 154 நமக்கே தெரியும், எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட். 153 கவர்னர் பத்தி சொல்லுது, அதிகாரத்தை பத்தி, மாநிலத்தோட செயலாற்றும் அதிகாரங்களை பத்தி சொல்லக்கூடியது 154. அடுத்து 200 ரொம்ப ரொம்ப முக்கியம், கவர்னர் அசன்ட் டு பில், ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல். அவர் வந்து எப்படி எப்படிலாம் வந்து ஒப்புதல் அளிக்கலாம், என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்கு அவருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லுது. அடுத்து 360, இந்த 360 361 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டைம், அவசர காலநிலை, அந்த இடத்துல வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இது என்னது, ஆளுநருக்கான சிறப்புரிமை, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, அவருக்கு எதிராக வந்து கிரிமினல் கேஸ் கொண்டு வர முடியாது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 107வது கொஸ்டின், ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும்? ஹவு டு த சிஎம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த ஆஃபீஸ். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து பாசிபிள்னு கேட்கறாங்க. பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெஷினரி. ஸோ மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால், இது சரியானது. இது எப்போ உடையும், ஒன்றியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுறது. ஓகேங்களா, இது வந்து அப்படியே இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக திரும்பும். அதனால அரசியலமைப்புக்கு நம்ம எதிராக வந்து திரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலியம் நம்மளோட அரசாங்கத்தை கலைக்கலாம். அடுத்து, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் பாசஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ். நம்மளுக்கே தெரியும், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்களா என்ன ஆகும், கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஃபால் ஆகும். அப்ப ரெண்டுமே கரெக்ட். அடுத்து, மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையிடம் நிறைவேற்றினார். அப்ப போத் ஹவுசஸ் கொடுக்குறாங்களா, இது தவறு. எப்பயுமே வந்து இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது எங்க வந்து கொண்டு வருவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லோக்சபால கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில தான் வந்து கொண்டு வருவாங்க, சட்ட மேலவையில கொண்டு வர முடியாது. அப்ப 2 அவையும் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு அவை மட்டும் பாஸ் பண்ணா போதும். அப்ப இந்த இடம் தப்பு. 3 வந்து ஒரு தவறான கூற்று. அடுத்து, பார்லிமெண்ட் கேன் பாஸ் அண்ட் எமர்ஜென்சி அண்ட் ரிமூவ் த சிஎம் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையும் நீக்க முடியும்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சரிங்களா, இப்ப நீ இது எப்படி இருக்கு, பிரைம் மினிஸ்டர் மோடி நினைச்சாரு அப்படின்னா அவரோட நாடாளுமன்றத்தில் அவரோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு, அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து பிரசிடென்ட் இன்வால்வ் ஆகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நாடாளுமன்றம் மட்டும் சொல்றது தவறான ஒரு கூற்று. அப்போ 1 மற்றும் 2 தான் வந்து இதுக்கு சரி. அப்ப மாநில முதலமைச்சரும் அவரோட அமைச்சரவையும் ஒண்ணு அரசியலமைப்புக்கு எதிராக இயந்திரம் உடைவதால் அதனால வந்து அவர் நீக்கப்படலாம், இல்ல நம்பிக்கையான தீர்மானம் மூலம் நீக்கப்படலாம். ஓகேங்களா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த 4வது பாயிண்ட், அவசர கால நெருக்கடி சட்டத்துல வந்து அதை வந்து குடியரசுத் தலைவர் நிறைவேற்றினால், ஓகேங்களா, அவங்கள நீக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பாராளுமன்றம், நாடாளுமன்றம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து 108வது, விச் ஆர்டிகல் எம்பவர் த ஸ்டேட் டு அப்பாயிண்ட் செப்பரேட் மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல்ஸ். இந்த ட்ரைபல் மினிஸ்டர் வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்ட்டு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு கேட்கறாங்க.
இது வந்து ஈஸியான கொஸ்டின். 164 தான். நீங்க கேட்கலாம் 164 இது இருக்கா சார்? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. இது வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரெகுலரா இல்லைனாலும் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். என்ன சொல்லுவாங்கன்னா 164ல மினிஸ்டர் சிஎம்ஐயும் மற்ற மினிஸ்டரையும் நியமிக்கிறது ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடர்ந்து வரும். அதுல எந்தெந்த இடங்கள்லாம் வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களோ, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்பெஷல் மினிஸ்டர், ட்ரைபல் மினிஸ்டரையும் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி தொடர்ச்சியான ஒரு லைனா கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டான ஒன்று தான். 164ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அடுத்து 109வது கொஸ்டின் அசசன் அண்ட் ரீசன் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. மாநில சட்டமன்றத்தின் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகவும் கொடுத்துருக்காங்க. இது சரியா? எஸ் சரி. மாநில சட்டமன்றம் தான் மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகாரம். அவங்க நினைச்சா நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இது கூற்று. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இது மாநில சட்டமன்றம் செய்யல. இதை வந்து செய்யறது யாருன்னா கவர்னர் செய்யறாரு. கவர்னருக்கு பின்னாடி இருந்து அவருக்கு வந்து ஆலோசனை சொல்றது யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை கூட்டம் சொல்லுது. ஓகேங்களா? அப்ப இது வந்து மாநில சட்டமன்றம்னு வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியாது. துறைத் தலைவர்களை நியமனம் செய்யுது. அப்ப கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. சரிங்களா? ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஆர்டிகல் ரிலேட்டட் கொஸ்டின் நமக்கு தெரியும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். இது நம்மளுக்கு எங்க வருது? 163ல வருது. அப்புறம் அதர் ப்ரொவிஷன்ஸ் டு மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை பத்தி 164ல சொல்றோம். அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா என்ன வருது? ஏக்கு 4, பிக்கு 1. ஏக்கு 4 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பிக்கு 1 தான். ஓகேங்களா? அடுத்து மாநில அரசாங்கத்தின் அலுவல்களை நடத்துதல், கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் 166. அடுத்து மாநில அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகள் 167. இது ரொம்ப முக்கியங்க. டியூட்டிஸ், டியூட்டி ஆஃப் சிஎம். இந்த ஒரு இடத்துல தான் சிஎம்மோட டியூட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? முதலமைச்சரோட பணின்னு கொடுத்துருக்கூடியது 167. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட பணி என்ன அப்படின்னா ஆளுநருக்கும் அமைச்சரவை குழுக்கும் இடையே ஒரு பாலமா செயல்படுறது. ஆளுநர் எப்பெல்லாம் தகவல் கேட்கிறாரோ அந்த தகவலை கொடுக்கறது. இதுதான் வந்து அவரோட பணி. 110. சரிங்களா? 110க்கு ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ இப்போ 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 10 கொஸ்டின் பார்த்தப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க அழகா பாஸ் பண்ணிட்டு இந்த 10 கொஸ்டின் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோ. ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு 1 hour லென்த்தியா நம்மளுக்கு வந்து வீடியோ வருது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 75 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 minute வச்சுனா கண்டிப்பா நம்மளுக்கு 1 hour தாண்டிடும். அது இல்லாம பைலிங்குவல் வேற கொஸ்டின் இருக்கு. நான் உங்களுக்கு தமிழ்லையும் சொல்லணும், இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால கொஸ்டின் லென்த்தியா தான் இருக்கும். அப்ப அந்த வீடியோ பாக்குறத வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு 10 கொஸ்டின் பாருங்க, பாஸ் பண்ணுங்க. ஒரு 1 minute பிரேக் எடுத்துங்க, 2 minute பிரேக் எடுத்துங்க. அடுத்த ஒரு 10 கொஸ்டின் பாருங்க. அப்படியே ஃப்ரீ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 111வது கொஸ்டின். குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை கேட்கறாங்க. எதுக்கு? சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் கூடுவதற்கானது. நமக்கே தெரியும் கோரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது என்னது? 10 members ஆர் 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர் விச் எவர் இஸ் மோர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணாலும் விச் எவர் இஸ் லெஸ் இப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ 10 உறுப்பினர்களோ அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு இவற்றில் எது அதிகமோ. ஓகேங்களா? கரெக்டா அந்த வார்த்தையை பார்க்கணும். இதே ஆப்ஷனை நாங்க குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல கேட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை காப்பி பண்ணி போட்டு எது குறைவோ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வைக்கலாம். அப்ப நம்ம வேகமா படிக்கிறப்ப எல்லா வார்த்தைகளும் கடைசி வரைக்கும் படிக்கணும். ஆன்சர் ஒண்ணு பண்ண போறீங்கன்னா அதோட முழுக்க நீங்க படிச்சுட்டு அது சரியான ஆன்சர் அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? ஸோ பி. இது வந்து மாநில சட்டமன்றங்களுக்கு. பாராளுமன்றங்களுக்கு இல்ல நாடாளுமன்றங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஜென்ரலா சொல்லுவாங்க 1/10. இதை மட்டும் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 100 3ல வந்து நம்ம இதான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலை வந்து நம்மளுக்கு எப்பயுமே கேட்டுட்டே இருப்பாங்க. சரி, ஓகே சார். இது வந்து ஆர்டிகல் 103 மாநில சட்டமன்றங்களுக்கு சார் என்ன சார் ஆர்டிகல் அப்படின்னா அப்படியே சேர்த்து படிச்சுக்கோங்க. 189ல 3. 189ல 1 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா முடிவு வாக்கு பத்தி சொல்லும். கேஸ்டிங் ஓட் அப்படின்றத பத்தி சொல்லும். 3 வந்து கோரம், குறைந்தபட்ச வருகையை பத்தி சொல்லும். இந்த கோரம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட சபாநாயகர் ஒரு கூட்டத்தை ரத்து செஞ்சிருவாரு. அந்த கோரம் இருந்துச்சு, குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தை முன்னெடுத்து நடத்துவாரு. ஸோ ஆப்ஷன் பி. 10 மெம்பர் இருக்கணும் அல்லது 1/10. இது ரெண்டுத்துல எது அதிகம்? ஹூ இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி? இது குரூப் 2A வந்து கேட்ட கொஸ்டின். இப்படி கேட்கல, வேற விதமா கேட்டாங்க. மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்பின் பதவி முறையின் தலைவராக இருப்பவர் யாருன்னு கேட்கறாங்க. முதலமைச்சர். நான் உங்களுக்கு போன எக்ஸ்பிளேஷன்லேயே சொன்னேன். SDMA ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதுக்கு ஹெட் சிஎம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதுக்கு ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர். டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மாவட்ட இந்த பேரிடர் மேலாண்மை
அமைப்போட தலைவர் யாரு அப்படின்னா கலெக்டர், ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் வந்து இருப்பாரு. நோட் பண்ணிக்கங்க. இது கேட்டுட்டே இருக்காங்க இப்பலாம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை பத்தி ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஜியோகிராஃபி ஓரியன்டடாவோ இல்ல என்விரான்மெண்ட் ஓரியன்டடாவோ வருது. ஓகேங்களா? அடுத்து அடுத்து 113வது கொஸ்டின். ஒரு 4 வாக்கியங்கள் கொடுத்து இந்த 4 வாக்கியங்கள்ல எது சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியலமைப்போட விதிப்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான கூற்றரசான்னு கேட்டா சரி. என்னன்னு கொடுத்திருப்பாங்க? 6 மாதங்களுக்கு மீகாமல் இருக்கணும். எதுக்கு? ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் இடையே உள்ள கேப் வந்து 6 மாசத்துக்குள்ள இருக்கணும்னா என்ன அர்த்தம்? 6 மாசத்துக்குள்ள 2 கூட்டமாவது ஒரு ஒரு 6 மாசம் ஒரு கூட்டம், ஒரு 6 மாசம் கேப் அடுத்த ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் விட்டோம் அப்படின்னா அந்த இயர் முடிஞ்சிடும். மினிமம் 2 டைம்ஸ் வந்து கூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாநில சட்டமன்றமா இருந்தாலும் சரி, நம்மளோட பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, 2 பேரும் ஒரே மாதிரி சைமல்டேனியஸா வந்து வரும். 6 மாசத்துக்கு மேல 2 கூட்டத்துக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது. அப்ப நோ டாக்ஸ் கேன் பி வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான ஒரு கூற்று. ஓகேங்களா? இந்த டாக்ஸ் வந்து டாக்ஸ் அது ரிலேட்டடான விஷயம். அது வந்து போடுறதா இருந்தாலும் சரி, எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? ஒரு சட்டம் இயற்றணும். அது அந்த அமைப்போட அதிகாரம் எங்க இருக்குன்னா சட்டமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. ஓகே, இது 2மே சரியான கூற்று. 5 இயர் டேர்ம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் பி எக்ஸ்டெண்டட் பை பார்லிமெண்டரி லா. சட்டமன்றத்தின் பதவிக்காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம்னு சொல்றாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டவுட் தான். இது அந்த கொஸ்டின் வேகா இருக்கு. இது எப்படி சார் திடீர்னு இப்ப இப்ப நினைச்சாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நீட்டிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படியே சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்டா வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா நீட்டிக்கப்படலாம்னு கொடுத்துருக்காங்க. கேன் பின்னு கொடுக்கறதுனால சரி ஓகே இது கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். 3 கரெக்ட். இது எப்ப சார் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். எமர்ஜென்சி டைம்ல பண்ணலாம். சரிங்களா? எமர்ஜென்சி டைம்ல தான் நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்து இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதுவும் சரியானது. ஏன்னா அவங்க தான் பட்ஜெட் போடுறாங்க. அவங்க தான் பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அக்கவுண்ட்ல வைக்கிறாங்க. தொகுப்பு நிதியில வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப சி 4மே சரியானது. அடுத்து 114 விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹேஸ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரவைகளை கொண்ட சட்டமன்றங்கள் உள்ள மாநிலங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுல குஜராத் மட்டும் வராது. 1, 3, 4 ஆப்ஷன் பி. எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். அது என்னென்ன ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் இங்க யூபி, பீகார் இவங்க 2 பேரும் ஒரு டீம். 2 பேர் பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க பாருங்களா. அடுத்து ஆந்திரா, தெலுங்கானா. ஓகேங்களா? ஏபி, டிஎஸ் தெலுங்கானா ஸ்டேட். இவங்க வந்து ஒரு 2 பேர். அடுத்து வந்து குஜராத் வராது. கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஓகேங்களா? கர்நாடகா, மகாராஷ்டிரா இவங்க 2 பேர். மொத்தம் வந்து 6 இப்ப தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து இருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து 1986 நவம்பர் 1ஆம் தேதி நம்மளோட சட்ட மேலவையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அபாலிஷ் பண்ணிட்டோம். அதனால வந்து நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் 2010 திரும்ப நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே வந்து பெண்டிங்லேயே வந்து இருக்கு. இப்போதைக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு? மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, யூபி, பீகார் மொத்தம் 6 இடங்கள் இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் போனாலும் இதெல்லாம் வந்து ஒரு பெட்டி ஏரியா மாதிரி. அப்படி கொஸ்டின்ஸ் வந்து டக்குன்னு வரும். எப்படின்னே தெரியாது. ஓகே, அடுத்து 115வது கொஸ்டின். பின்வருவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை நீக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட். அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை. இந்த சட்டமன்ற பேரவை தான் என்ன சொல்லும்? சட்ட மேலவையை நீக்குங்க இல்ல உருவாக்குங்க அப்படின்னு பரிந்துரை செய்யறது. ஒரு தீர்மானம் கொண்டு வருவது இவங்க தான். ஆப்ஷன் ஏ நமக்கு தெரியும். அடுத்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் ஃப்ரீ இந்தியா ஃப்ரம் அவுட் ஆஃப் த ஃபாலோவிங். இந்த 4 பேர்ல யாரு சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர்னு கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், சரோஜினி நாயுடு. யூபியில இருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின், தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் யாரு? இது என்னோட கொஸ்டின். கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் யாரு? எப்ப இருந்தாங்க? இதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாடு ஓரியன்டா கேட்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் தானே வந்து படிக்கிறோம். ஓகேங்களா? ஆன்சர் ஃபாத்திமா பீவி. ஓகேங்களா? ஃபாத்திமா பீவி தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநரா இருந்தாங்க சுதந்திர இந்தியாவுக்கு. எந்த காலகட்டம் அப்படின்னா 90s to 220s 2K அப்படின்னு சொல்லலாம். 1997 இருந்து 2001 இந்த காலகட்டத்துல வந்து இருந்திருக்காங்க. ஓகே, அடுத்து
117 இந்த சட்ட மேலவை உறுப்பினர்கள் டேஷ் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல், நியமனம். இதுல எது எதெல்லாம் வருதுன்னு கேட்கறாங்க. இந்த நேரடி தேர்தல் அப்படின்ற விஷயத்துக்கான அர்த்தம் என்னன்னா, மக்கள் நம்ம வந்து ஓட்டு போடுறது. அது பேர் தான் நேரடி தேர்தல். நேரடி தேர்தல்ல நம்மளோட எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது. ஓகேங்களா? நேரடி தேர்தல் கிடையாது. ஒன்றை நீக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஆர்டின்னு வரும். இன்டைரக்ட் எலெக்ஷன், நாமினேஷன். எஸ், கரெக்ட். இன்டைரக்ட் எலெக்ஷனும் உண்டு, நாமினேஷனும் உண்டு. ஆப்ஷன் பி. இதுல மொத்தம் வந்து அந்த உறுப்பினர்களை அப்படியே பகுதி பகுதியா பிரிப்பாங்க. இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/3 1/3 1/3 ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க. இதுல 1/3 மூணுல ஒரு பகுதியை எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் கவர்மெண்ட், ஓகேங்களா, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 1/3 ரெண்டா பிரிப்பாங்க. 1/6 1/6 அப்படின்ட்டு. இதுல ஒரு 1/6 கவர்னர் நியமிப்பார். எப்படி நம்ம பிரசிடென்ட் வந்து 12 பேரை வந்து நியமிக்கிறாருல ராஜ்யசபாக்கு, அந்த மாதிரி கவர்னர் நியமிப்பாரு, ஆளுநர் நியமிப்பாரு. இந்த 1/6 ரெண்டா பிரிப்பாங்க. 1/12 1/12 அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு 1/12 வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் அவங்க வந்து ஓட்டு போட்டு ஒரு 1/12 மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சைடு வந்து ப்ரொஃபசர்ஸ், பேராசிரியர்கள் வந்து ஒரு 1/12 மெம்பரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்பிளிட் அப். அப்ப இதுல வந்து பாருங்க, நியமன உறுப்பினர்களும் இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்படணும், மறைமுக தேர்தல் முறையில தேர்ந்தெடுக்கப்படணும் இருக்காங்க. ஆப்ஷன் பி 2 அண்ட் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 118 ஆளுநராக நியமிக்க ஒருவருக்கு எந்தெந்த தகுதிகள் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் குடிமகனா இருக்க வேண்டும். எஸ், கரெக்ட். 35 வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும். இதுவும் ஒரு சரியான கூற்று. பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. எஸ், இதுவும் ஒரு சரியான கூற்று. மூன்றுமே வந்து சரியானது. 1 2 3 ஆப்ஷன் பி. இந்த இங்கிலீஷ்ல மட்டும் ஒரு சின்ன தப்பு இருக்கு. 30ன்னு கொடுத்திருப்பாங்க, இது 35. சரிங்களா? ஸோ சப்போஸ் யாராவது வந்து மாத்தி போட்டிருந்தீங்க 1 and 3 போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஓகே. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது போட்டிருந்தீங்கன்னா டி கரெக்ட். ஓகேங்களா? எப்பவுமே கொஸ்டின்ஸ் படிக்கிறப்ப 2 லாங்குவேஜ்லயும் படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து 119 ஆளுநரோட ஊதியம் எதிலிருந்து பெறப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி, மாநிலத்தின் அவசர நிதி, மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதி. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் மாநிலத்தோட ஒருங்கிணைந்த நிதியில 50% அந்த அடிப்படையிலும் கொடுத்துருக்காங்க. மாநிலத்தோட ஒருங்கிணைந்த நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், இதுல இருந்து தான் ஆளுநருக்கு நம்மளோட சேலரி போகும். சரிங்களா? அடுத்து 120 ஆளுநரோட அவசர சட்டம் எத்தனை வாரங்களுக்குள் சட்டசபையால் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஸோ ஆளுநர் ஒரு அவசர சட்டம் பிறப்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து சட்டசபை கூடிடுச்சு அப்படின்னா அவங்க கூடன 6 வாரங்களுக்குள்ள அந்த சட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினாதான் அந்த சட்டம் கண்டினியூட்டியா இருக்கும். அப்படி இல்லைன்னா 6 வாரத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது ரத்தாயிடும். சரிங்களா? நடைமுறையில் வந்து நீக்கப்பட்டு விடும். அடுத்து 121வது கொஸ்டின், பின்வருவற்றில் ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை நீக்க பரிந்துரைப்பவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது, கொஞ்சம் ரிப்பீட்டடு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த கன்சர்ன்டு ஸ்டேட், சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டமன்றம். அடுத்து 122 இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் டேஷ் சட்ட மேலவை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். இதுல என்னன்னு கேக்குறாங்கன்னா, இந்தியாவோட எந்த ஒரு மாநிலத்திலையும் சட்ட மேலவையை உருவாக்குறது, நீக்கிறது யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். பாருங்க, பை பார்லிமெண்ட்னு இருக்கு. பை பார்லிமெண்ட் ஆஸ் பர் ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆஃப் த ஸ்டேட். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பாராளுமன்றத்தால். இதுல எது சார் ரொம்ப சரியானதுன்னு கேட்டீங்க அப்படின்னா டி தான். ஏன்னா இவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றினாதான் பாராளுமன்றத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட்டே பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அப்ப ஆப்ஷன் ஏஆர்டில டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து சட்ட மேலவையோட மொத்தம் ஸ்ட்ரென்த் எவ்வளவுதான் சார் இருக்கணும் அப்படின்னா, சட்டப்பேரவையோட ஸ்ட்ரென்த்ல 1/3 பகுதி இருக்கணும். ஆனா ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் எனிவே 40க்கு கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/3 பங்கு உறுப்பினர், ஆனால் அது 40க்கும் குறையாமல் இருக்க வேண்டும். அப்ப மினிமம் 40 இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம்? 1/3 ஆஃப் சட்டப்பேரவை. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒரு கூற்று. அடுத்து இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 170 படி ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களோட குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பலமுறையை இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவைக்கு கேட்கிறாங்க.
அசம்பிளிக்கு கேட்குறாங்க. இது வந்து 60லிருந்து 500 வரைக்கும் வந்து இருக்கலாம். சரிங்களா? 60 குறைந்தது 60 இருக்கணும், 500 இருக்கணும். ஆனா நம்ம இந்தியாவுல 60க்கும் கீழ உள்ள சட்டமன்றங்கள்லாம் வந்து இருக்கு. பாண்டிச்சேரி இருக்கு, சிக்கிம் இருக்கு, கோவா இருக்கு. இதெல்லாம் 60க்கும் கீழ உள்ளதெல்லாம் வந்து இருக்கு. பட் ஆனா மினிமம் 60 to 500 அப்படின்றது அரசியலமைப்போட விதி 170 சொல்லுது. அடுத்து ஒரு பண மசோதாவை டேஷில் அறிமுகப்படுத்தலாம். எங்க அறிமுகப்படுத்தலாம் நமக்கே தெரியும். நாடாளுமன்றம் அப்படின்னா லோக்சபான்னு சொல்லுவோம், மக்களவைன்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? இங்க வந்து அதே மாதிரி இருக்கிற ஜெராக்ஸ் காப்பி யாரு? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற பேரவை. இங்க மட்டும்தான் வந்து அதை அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் சட்டம் இயற்றும் அதிகாரம் டேஷுக்கு உள்ளது. இங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். இதுல வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் வராது, அது தெரிஞ்சிடும். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா, நம்மளோட நாடாளுமன்றமா, சட்டமன்றமா, இங்கதான் வந்து காம்படிஷன். நாடாளுமன்றத்தோட சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு, அது இல்லாம அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்தந்த மாநிலமே அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விதிகள் வேணுமோ அதை வந்து ஒரு சட்டங்கள் மூலம் நிறைவேற்றிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும், நடக்கக்கூடாது, அது எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறது யாருன்னா மாநில சட்டமன்றங்கள் தான் முடிவெடுக்குது. ஆப்ஷன் பி. அடுத்து சாதாரண மசோதாக்களை சட்டமன்ற மேலவை தக்க வைத்து கொள்ள கால அளவு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பீரியட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு ரீடைன் த ஆர்டினரி பில். இத 3 மாதங்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல 6 மாசம் வரைக்கும் ராஜ்யசபா வச்சுக்கலாம். இங்க 3 மாசம். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப அந்த பில்ல பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். டோட்டலா வந்து 4 மாசம். பட் ஆனா அட் இன்ஸ்டன்ஸ் வந்து 3 மாசம். சாதாரண மசோதாக்களை சட்டமன்ற மேலவை தக்க வைத்துக் கொள்ள கால அளவு 3 மாதங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து திரும்ப அனுப்புனாங்க அப்படின்னா 4 மாதம். இப்ப இதுல வந்து மொத்த கால அளவு, அதிகபட்ச கால அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், மேக்சிமம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4 மாதங்கள்னு போடணும். ஜெனரலா கேட்டாங்க அப்படின்னா 3 மாசங்கள். 127க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 128 சட்ட மேலவையில் நியமன உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்பதான் நம்ம பார்த்தோம் 1/3 1/3 போட்டு என்ன பண்ணோம் 1/6 யார் நியமிக்கிறா, ஆளுநர் நியமிக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 129 சட்ட மேலவைகளை நிறுவுதல் மற்றும் கலைத்தல் தொடர்பான அரசியலமைப்பின் விதிகள் டேஷ் மூலம் திருத்தப்படலாம். The provisions of the constitution relating to establishment and abolition of legislative council can be amended by. இது வந்து யாரு திருத்தலாம் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த அதிகாரத்தின் மூலம் திருத்தணும்னு கேக்குறாங்க. சிம்பிளானது ஆப்ஷன் பி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஒரு சட்ட மேலவையை நம்ம வந்து அபாலிஷ் பண்ண போறோம், ஓகேங்களா, கலைக்க போறோம் அல்லது புதுசா வந்து உருவாக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட் அசம்பிளி இருக்குல்ல, சட்டமன்றம், அவங்க வந்து அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணணும். அந்த தீர்மானம் வந்து எந்த அடிப்படையில அப்படின்னா, ஓகேங்களா, சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில பாஸ் பண்ணணும். அப்ப இங்க இருந்து சிறப்பு பெரும்பான்மை இதை வந்து பெறக்கூடிய அந்த நாடாளுமன்றம், சாரி, எளிய பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை சொன்னால எளிய பெரும்பான்மை சொல்லுவாங்க. அந்த எளிய பெரும்பான்மையில பாஸ் பண்ணி அதை வந்து ஒழிக்கவோ அல்லது திரும்ப புதுசா உருவாக்கவோ செய்வாங்க. 129க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 130 பின்வருவற்றில் எது சரியானது? ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தின 3 கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். ஓகே. சோ அப்போ சட்ட மேலவை இது கலைப்புக்கு உட்பட்டது அல்ல. இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. எஸ், கரெக்ட். ஓகேங்களா, இது வந்து கரெக்டான கூற்று. கேன் பி அபாலிஷ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றாங்க. இது தப்பு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அபாலிஷ் பண்ண முடியாது. யாரும் தான் அபாலிஷ் பண்ணலாம்? பார்லிமெண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணலாம். கேன் பி அபாலிஷ்டு பை த பிரசிடென்ட் ஆன் த கவர்னர்ஸ் ரெக்கமெண்டேஷன். இதுவும் ஒரு தவறு. இது பிரசிடென்ட், கவர்னர் அவங்களுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அப்ப 2 and 3 வந்து தப்பு. 1 ஒன்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். கலைப்புக்கு உட்படாது. எஸ், இது கலைப்புக்கு உட்படாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நிரந்தரமா நீக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஒன் ஒன்லி த ஆப்ஷன். இது வந்து உங்களுக்கு கீழே டி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 ஒன்லி. இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன். ஏன்னா இது கண்டினியூயிங் சேம்பர். ராஜ்யசபா எப்படி கண்டினியூயிங் சேம்பரோ அதே மாதிரி இதுவும் ஒரு கண்டினியூயிங் சேம்பர். ஓகேங்களா, நிரந்தரமான உணவை. ஆனா இது வந்து முழுமையா தான் நீக்க முடியும். சரிங்களா? அடுத்து 131 இந்திய அரசியலமைப்பில் டேஷ் நீக்குவதற்கான எந்த சட்டப்பிரிவும் இல்லை. The Constitution of India does not provide any provision for the removal of டேஷ். ஸோ பாருங்க, இதுல யாரை நீக்குவதற்கான எந்த ஒரு சட்டப்பிரிவும் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர். இவரை வந்து குறிப்பிட்டு இவரை நீக்கிறதுக்கு இந்த சட்டப்பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி கிடையாது. இவரோட பதவி காலத்துக்கே 2 வரையறை சொல்லுவாங்க. ஒன்னு
குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின்படி பதவியில் இருப்பார். அதுக்கப்புறம் தான் 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 5 வருஷமே முடிஞ்ச உடனே கிளம்ப வேணாம். அடுத்த ஒரு ஆள் வர வரைக்கும், அவருக்கு அடுத்து யார் ஆளப் போறாரோ ஆளுநர், அவர் வர வரைக்கும் அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆளுநர் தான் இதுக்கு சரியானது. அவரை பத்தி நீக்குவதற்கான எந்த சட்டப்பிரிவும் நமக்கு இல்லை. அடுத்து 132 மாநிலங்களின் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் குழுவின் குறைந்தபட்ச பலம் என்னவாக இருக்க முடியும்? மினிமம் 12. இதை நான் வந்து உங்களுக்கு 91வது சட்ட திருத்தம் 2003 நடத்துறப்ப போன கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். 15% வந்து இருக்கணும். எது? அமைச்சரவை குழுவோட மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 12 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழுவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து 133 பின்வருவற்றில் ஆளுநர் பற்றிய கூற்றில் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஹி இஸ் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி. இது சரியா? இது சரியான கூற்று. ஓகேங்களா? எப்படி வந்து அங்க பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா இருந்துச்சா, அதே மாதிரி இங்க வந்து கவர்னர். ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அங்க குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றமா வந்து நமக்கு இருந்துச்சு. இங்க வந்து சட்டமன்றம் அப்படிங்கிறது சட்டப்பேரவை, சட்ட மேலவை மற்றும் ஆளுநர் இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான். அடுத்து, அவர் மரண தண்டனையை மன்னிக்கின்றவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. அவருக்கு ஆர்டிகல் 161 படி மன்னிக்கும் அதிகாரம் இருக்கு. பட் இருந்தாலுமே மரண தண்டனையை அவரால் மன்னிக்க முடியாது. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த பேரறிவாளன் இஷ்யூ எல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு தமிழ்நாட்டுல. இப்ப பி தான் வந்து உண்மை அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் சிடி பாருங்க, அவர் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கவில்லை. கரெக்ட். ஹி டஸ் நாட் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் ஸ்டேட் ஹைகோர்ட். யார் நியமிக்கிறா? பிரசிடென்ட் தான் நியமிக்கிறார். இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் தான் வந்து ஆளுநர் நியமிக்கிறார். ஹி ஹாஸ் நோ எமர்ஜென்சி பவர். அவருக்கு அவசர கால அதிகாரங்கள் இல்லை. இதுவுமே சரியானது. யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. அவர் ஏதாவது ஒரு அவசர காலத்தை கொண்டு வரணும் ஒரு மாநிலத்துல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? பரிந்துரை தான் செய்வார். அவரேக்கு டைரக்டா எடுத்துட்டு வரக்கூடிய அதிகாரங்கள் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை அல்லாதது. அடுத்து 134. ஸோ ஆர்டிகல் 164(1) கீழ் உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கே தெரியும். இது என்னது 163 வந்து ஆலோசனை செய்யறதுக்காக அமைச்சரவை குழு ஆளுநருக்கு இருக்கு. அடுத்து 164 அமைச்சர்களை பற்றிய பிற வகையங்கள். அதுல என்னென்ன சொல்லியிருப்பாங்க? அமைச்சர்களை யார் நியமிக்கிறா? குடு முதலமைச்சரை யார் ஆளுநர் நியமிக்கிறார்? மற்ற அமைச்சர்கள் வந்து ஆளுநர் வந்து நியமிக்கிறாரு. யாரோட பரிந்துரையின் பெயர்? முதலமைச்சரோட பரிந்துரையின் பெயர்ல அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கும். பாருங்க, கவர்னர் ஆஃப் a state can appoint post promote district judges in consultation with the state high court. இது சரியான கூற்று. ஆனா 164 இது சொல்லல. சிஎம் ஷால் பி அப்பாயிண்டட் பை கவர்னர். எஸ், கரெக்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 164ல சொல்லப்பட்டது. அடுத்து சேலரி அலோவன்ஸ் பத்தி எதுவும் சொல்ல, நன் ஆஃப் த அபவ் கிடையாது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 135 2 கூற்றுகள் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாநில நிர்வாகம் மற்றும் சட்ட முன்மொழிவுகள் தொடர்பான தகவல்களை ஆளுநருக்கு முதலமைச்சர் வழங்குகிறார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன், முதலமைச்சரோட டியூட்டின்னு ஒரு ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க 167. அவரோட வேலை பணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு. இதுதான் சரி. அவர் ஆளுநருக்கு எல்லா வகையான தகவல்களையும் வந்து வழங்குறாரு. யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்பில் ஒரு பாலமாக செயல்படுகிறார். இதுவும் வந்து ரொம்ப சரியானது. பாருங்க, கவர்னர் இருப்பாரு, சிஎம் இருப்பாரு, அவங்களோட குழு இருக்கும். அவங்களோட குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் குழு, இவங்க எல்லாருக்கும் ஒரு பாலமா செயல்படுது யாருன்னா சிஎம். சரிங்களா? 2 கூற்றுகளுமே சரியானது. 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து 136 பின்வருவற்றில் அமைச்சரவை குழுவிற்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணங்களை நிர்வகிப்பது யார்? அமைச்சரவை குழு நியமனம் பண்றது யாரு? ஆளுநர். அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஆளுநர் தான். அடுத்து 137 நம்மளோட முதலமைச்சர் பத்தின பின்வரும் பணிகளை கருத்தில் கொள்கன்னு கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் போர்டு. அவர் மாநில திட்டக்குழுவின் தலைவர். எஸ், சரி. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்லயே பார்த்தோம். அடுத்து, மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் உறுப்பினர் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263 அதுல வந்து அவர் வந்து ஒரு மெம்பரா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியானது. ஹி இஸ் கன்சல்டன்ட் இன் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது தவறு. இப்ப நம்ம பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர்களை அவரோட தலைவர்களை நியமிக்கிறப்ப நம்மளோட சிஎம் போய் கேட்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்மளோட பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் எங்க இருக்கக்கூடாது? அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கவே கூடாது. அப்ப வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, அதுல எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அப்ப இது வந்து தவறானது. அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கிறவனா கேட்டுக்கலாம். ஆனா வந்து நம்மளோட பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறப்ப கேட்க மாட்டாங்க. அப்ப 3 தவறு. இதுல என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப 3 ஒன்லி இன்கரெக்ட். இது 2மே கரெக்ட். சோ கொஞ்சம் கொஸ்டினை நல்லா படிக்கணும். அடுத்து,
திரும்ப ஆர்டிகல் 164 பத்தி வாட் டஸ் த 164 ஸ்டேட் ரிகார்டிங் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை குழு பத்தி ஆர்டிகல் 164 என்ன சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், கூட்டு பொறுப்பு பத்தி சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள்ஸ் டு த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். அமைச்சரவை குழு மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பாகும். இது வந்து சரியானது. இங்க பாருங்க, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. இது தவறு. கவர்னர் ஹாஸ் கம்ப்ளீட் அத்தாரிட்டி ஓவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இதுவும் தவறு. யாருக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு? சிஎம்க்கு தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டி இருக்கு. முதலமைச்சருக்கு தான் அவரோட குழு மேல கம்ப்ளீட் அத்தாரிட்டி இருக்கு. அமைச்சரவை குழு இந்திய குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே அறிக்கை அளிக்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து சுத்தமா தவறு. ஆப்ஷன் பி மட்டும்தான் இதுல சரியானது. அடுத்து 139 சர்க்காரியா கமிஷனை பத்தி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல வந்தாலுமே கவர்னரை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கொடுத்து இதுல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ஏ ரெக்கமெண்டேஷன், ஓகேங்களா, அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிறந்த நபராக இருக்கணும், கவர்னரை பத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு சிறந்த நபராக சர்க்காரி கமிஷன் சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்னருக்கு பொருந்தணும், அப்பதான் ஒருத்தர கவர்னரா நியமிக்கணும் அப்படின்ட்டு. மஸ்ட் பி அன் எமினன்ட் பர்சன், ஒரு சிறந்த நபராக இருக்க வேண்டும், இது சொன்னாங்க. மஸ்ட் டு பிலாங் டு த சேம் ஸ்டேட் வேர் ஹி இஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுக்காரராகவே இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாருன்னா அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துப்பாங்க, நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, வெளி ஸ்டேட்ல இருந்து வரணும். அப்ப நாட் ஏ சேம் ஸ்டேட், அந்த மாநிலத்துல இருந்து இருக்கக்கூடாது, வெளி மாநிலத்துல இருந்து வரணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஷுட் நாட் ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஃபார் சம் டைம், அவர் வந்து ஒரு சில காலம் வந்து அரசியல்ல பங்கேற்றிருக்க கூடாது. அண்ட் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகியவராக இருக்கணும். அப்படின்னா இதுல வந்து பொலிட்டிக்கல் நியூட்ரல் பர்சன், அவர் வந்து அரசியல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு இல்லாத ஒரு ஆளா இருக்கணும், அரசியல் சம்பந்தப்படாத ஆளா இருக்கணும். ஏன்? அப்பதான் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்தாலும், எந்த கட்சி வந்தாலும் நடுநிலையா செயல்படுவார் அப்படின்ட்டு. ஸோ இதுல பிசிடி மூணுமே கரெக்ட், இல்ல சாரி ஏசிடி மூணுமே கரெக்ட், பி மட்டும் தவறு. மஸ்ட் பிலாங் டு த சேம் ஸ்டேட் வேர் ஹி இஸ் அப்பாயிண்டட், அவர் வந்து வெளி மாநிலத்தவரா இருக்கணும். அதனாலதான் நம்ம மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா வெளி மாநில கவர்னர்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்து பாதி கடலை தாண்டிட்டோம். 140 அசசன் அண்ட் ரீசன். கவர்னர் ஷுட் நாட் பி a மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆளுநர் பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. எஸ், இது சரியான ஒரு கூற்று. காரணம் என்ன சொல்றாங்க? கவர்னர் இஸ் ஏ நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் மஸ்ட் ஆக்ட் இம்பார்ஷியலி. ஆளுநர் ஒரு பெயரளவு மாநில தலைவர் மற்றும் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் சொல்றாங்க. இது சரியானதுதான். பட் ஆனா காரணம் இந்த கூற்றை விளக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அடுத்து 141 பதவியேற்கும் முன் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னோம், ஆளுநரை நியமிப்பவர் குடியரசு தலைவர். அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட். சரிங்களா? நம்மளோட மாநில உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. அவர் இல்லைன்னா யார் சார்? அதுக்கப்புறம் மூத்த நீதிபதி யார் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஓகே. அடுத்து 142வது கொஸ்டின். ஆளுநரோட சிறப்புரிமைகள் மற்றும் விலக்குகள் தொடர்பான பின்வரும் எந்த கூற்று சரியல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 4 விஷயம் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து எது வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்னர் இஸ் பர்சனலி இம்யூன் ஃப்ரம் லீகல் லயபிலிட்டி ஃபார் இஸ் அபிஷியல் ஆக்ட்ஸ். அவர் வந்து தனது உத்தியோகபூர்வ செயல்களுக்காக சட்ட பொறுப்பிலிருந்து தனிப்பட்ட முறையில் விலக்கு அளிக்கப்படுகிறார். இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அவர் கவர்னர் நிறைய முடிவெல்லாம் எடுப்பாரு, நிறைய சைன் போடுவாரு, நிறைய விஷயங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாரு, நிறைய விஷயங்களை டிஸ்அப்ரூவல் பண்ணுவாரு. இதுக்காகலாம் அவர் வந்து எந்த ஒரு கோர்ட்டுக்கிட்டையும் போயிட்டு பதில் சொல்ல வேணாம், நான் ஏன் இதை செஞ்சேன், இதை செய்யல அப்படின்ட்டு இதுதான் இதை குறிப்பிடுறாங்க. இது சரியானது. கிரிமினல் ப்ரொசீடிங் கேன் பி இனிஷியேட்டட் அகைன்ஸ்ட் த கவர்னர் டியூரிங் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் டேர்ம். பாருங்க, ஆளுநருக்கு எதிராக அவரோட பதவி காலத்தில் குற்றவியல் நடவடிக்கை தொடக்கப்படலாம்னு சொல்றாங்க. தவறு. நம்மளுக்கே தெரியும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? சிவில் கேஸ், குடிமையியல் வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா 2 மாத கால அறிவிப்போட என்ன பண்ணலாம்? தொடங்கலாம். கவர்னர் cannot be arrested or imprisoned. ஆளுநரை கைது செய்யவோ அல்லது சிறையில் அடைக்க முடியாது. இதுவும் சரி. ஓகேங்களா? அதாவது அவர் ஆளுநரா இருக்கிறப்ப அவரை கைது செய்ய முடியாது, சிறையில் அடைக்க முடியாது. அப்ப ஆளுநரா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவரோட பதவியில அவரோட பதவி காலத்துல தொடர்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அவர் வந்து எக்ஸ் ஆளுநர் அப்படின்னு போட்டாங்கன்னா அவர் கைது செஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறானது. அவருக்கு எதிராக வந்து குடிமையில் சாரி என்னது குற்றவியல் வழக்குகள் நடவடிக்கைகளை தொடங்கப்படலாம்னு சொல்றாங்க. தொடங்கப்பட முடியாது ஆளுநரா இருக்கிறப்ப. அடுத்து 143வது கொஸ்டின். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது வந்து கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, கவர்னருக்கு
ஒரு சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்திவைப்பது, கலைப்பதற்கு அதுக்கான அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கரெக்ட். கவர்னர் ஹஸ் த பவர் டு சம்மன், ப்ரோராக் அண்ட் டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். கவர்னர் கேன் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி ஆன் த அட்வைஸ் ஆஃப் சிஎம். இது தவறு. முதலமைச்சரோட ஆலோசனை பேரில் தான் ஆளுநர் சட்டப்பேரவை கலைக்க முடியும்னு சொல்றாங்க. தவறு. இதை வந்து நான் உங்களுக்கு பார்லிமெண்ட் டாபிக்ல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா அவங்க கூட அமைச்சரவை குழு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்னு சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டருக்கோ சிஎம்கோ பிடிக்கலன்னா இந்த கவர்மெண்ட் தான் கலைக்க முடியும். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் தான் கலைக்க முடியும். புரியுதுங்களா? கலைச்சிட்டா என்ன ஆயிடுவாங்க, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏவா மாறிடுவாங்க. அப்ப ஆளுநர் வந்து திரும்ப ஒரு சான்ஸ் கொடுப்பாரு யாருக்காவது, யாரா வந்து திரும்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப யாருமே இல்லைன்னா அப்ப வந்து டைரக்டா வந்து ஆளுநர் என்ன பண்ணுவாரு, அந்த சட்டமன்றத்தை கலைச்சிருவாரு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒன்லி ஆன் த அட்வைஸ் ஆஃப் இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டுமே அவரோட ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னா அது தவறானது. இந்த மாதிரி வார்த்தைகள் வரப்ப கவனிக்கணும். அப்ப வந்து 1 கரெக்ட், 2 தப்பு. அடுத்து 144 நம்மளோட போர்ஷனோட பேசிக் கொஷின். அதாவது ஒரு போர்ஷன் படிக்கிறோம்னா எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். பகுதிகள் எதுக்குள்ள வருதுன்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல் டீல் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநில சட்டமன்றத்தை பற்றி பேசுகிறது எதுன்னு கொடுத்துருக்காங்க. 151 அங்க முடிஞ்சு போச்சு. 52 ஆரம்பிச்சு 237 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு ஆர்டிகல்ஸா வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டும் சேர்ந்து வரும் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து 145 பின்னொருவற்றில் எது மாநில நிர்வாகத்தின் ஒரு பகுதி இல்லை, விச் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ். ஸோ கவர்னர் அதோட பார்ட்டு தான், சிஎம் அதோட பார்ட்டு தான், மினிஸ்டர்ஸும் அதோட பார்ட்டு தான். ஸ்பீக்கர் இதோட பார்ட்டு கிடையாது. இவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பார்ட்டு, சட்டமன்றத்தோட ஒரு பகுதி தான் ஸ்பீக்கர். ஓகேங்களா? அவருக்கு வந்து வெளியே வந்து வேலையே கிடையாது. அவருக்கு சட்டமன்றம் நடக்கிறப்ப அந்த ஒரு மாசமோ 2 மாசமோ அந்த டைம்ல மட்டும்தான் அவருக்கு எத்தான ஆளு. அந்த டைம் வெளியே வந்துட்டாருன்னா அவருக்கும் வெளியே எங்கேயுமே பேச மாட்டாரு. அவருக்கும் தனியான ஒரு ஒர்க்கே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 146 கவர்னர் பத்தின கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது கான்ட்ரவர்சியா வருது இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் கேக்குறீங்கல்ல, எப்படி சார் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்குது டாபிக் வைஸ்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அங்க இருந்தா கொஸ்டின் வரும். கவர்னர் ஆக்ட் ஆஸ் ஏ சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். இது கரெக்டான கரெக்ட். மாநில பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். கவர்னர் ஹேஸ் த பவர் டு மேக் அப்பாயிண்ட்ஸ் இன் த யூனிவர்சிட்டிஸ் வித்தவுட் கன்சல்டிங் த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசிடம் ஆலோசனை செய்யாமல் பல்கலைக்கழகங்களில் நியமனம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர அவர் ஆலோசனை செஞ்சுதான் வந்து அவரு நியமனம் பண்ண. இதுலதான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க சொல்றவங்கள ஆலோசனை பண்ண மாட்டாரு, அதை வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்ட்டு. இப்ப கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. 147 4 ஆர்டிகல் கொடுத்துட்டு இந்த ஆர்டிகல்ல எது இதெல்லாம் வந்து சரியா பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. பவர் டு கிராண்ட் பார்டன்ஸ். நம்மளுக்கே தெரியும், மன்னிக்கும் அதிகாரம் 161 உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. 72 பிரசிடென்ட், -1 1 161 161 பாத்தீங்க அப்படின்னா ஆளுநருக்கு. ஒன்னுக்கு ஏன்னு போட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் இப்படிதாங்க வரும், ரொம்ப டஃப் வராது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல ஒரு 5 கொஸ்டின் வச்சாங்கன்னா 4 கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். ஒரு கொஸ்டின் மேபி டஃபா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரெக்கமெண்டேஷன் ஃபார் மணி பில். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியா பொருந்திருக்கு. 203 அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் 233. இன்னும் நம்ம இதெல்லாம் படிக்கல. பட் ஆனா இந்த கொஸ்டினோட நோக்கம் என்னன்னா 161 சரியா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்க போட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா 4வது பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 202ல சொல்லியிருக்கோம். அப்ப இதை நீங்க சரியா பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சது. ஓகேங்களா? அடுத்து சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து குழுக்களின் தலைவர்களையும் யார் நியமிக்கிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரு நமக்கே தெரியும், சபாநாயகர் தான். அங்க வந்து லோக்சபால ஸ்பீக்கர் இருக்காங்களா, அதே மாதிரி இங்க ஒரு சபாநாயகர் இருப்பாரு. அவர் தான் வந்து சட்டமன்றங்களோட இந்த கமிட்டிஸ் அந்த மெம்பர்ஸோட சேர்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அடுத்து ஸோ பின்னொருவற்றில் எது இதெல்லாம் சரியா பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்ட் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் 166, டியூட்டிஸ் ஆஃப் த சிஎம் 167, ரைட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் 177, மாநில சட்டமன்றத்தில் அமைச்சர்களின் உரிமைகள் 177 கொடுத்திருக்காங்க. எஸ் கரெக்ட். ஆர்டிகல் 88 பாராளுமன்றத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் இருக்காருல்ல, இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர், அவங்க 2 பேருக்கும் ஒரு பவர் கொடுக்கும். என்ன, அவங்க நினைச்சாங்கன்னா லோக்சபாலையும் போகலாம், ராஜ்யசபாக்கும் போகலாம், உட்காந்து அங்க என்னென்ன மீட்டிங் நடக்குது அப்படின்றத வேடிக்கை பார்க்கலாம், பேசலாம். ஓகேங்களா? அந்த பவர் சேம் அதே மாதிரி இங்க நம்மளோட மாநில அரசு தலைமை வழக்கறிஞருக்கும் நம்மளோட அமைச்சர்களுக்கும் ஒரு சில உரிமைகள் இருக்கு. அதை வந்து 177 சொல்லுது. சேம் நம்ம கான்செப்ட் தான். -1 177. ஓகேங்களா? இது சரியாக பொருந்தது. நம்மளுக்கே தெரியும் 167 முதலமைச்சரோட டியூட்டி. நம்ம நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ்ல பார்த்துட்டோம். இது 2மே சரியா பொருந்திருக்கு. 2 மற்றும் 3. மாநில அரசுகளோட கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் நடத்தைகள். ஓகேங்களா? 166ல குறிப்பிட்டிருக்காங்க. இது 3மே வந்து சரியானது. ஓகேங்களா? அடுத்து 150
ஆளுநரின் விருப்பத்தின் போது முதல்வர் பதவி வகிக்கிறார். ஆனால் அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறும் வரை அவரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியாது. இது சரியான்னு கேட்டா சரி. நம்மளுக்கே தெரியும். அவர் பெரும்பான்மையில இருக்கிற வரைக்கும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அவர் பெரும்பான்மை இழந்தாதான் ஆளுநர் என்ன பண்ணலாம்? அவங்கள நீக்கலாம். சரிங்களா? சோ அப்ப ஆளுநர் விருப்பத்தின் போதுதான் முதல்வர் பதவி வகிக்கிறார்ன்ற கூற்று சரிதான். ஆனால் அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் வரை நீக்க முடியாது. ஓகேங்களா? 1 சரியான ஒரு கூற்று. 2 முதலமைச்சரின் ஊதியம் மற்றும் படிகள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறதுன்னு ஒரு தீர்மானிக்கப்படுகிறது. இது தவறு. சிஎம் ஓட சேலரி அலவன்ஸ் எல்லாம் யார் நியமிக்கிறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் சட்டமன்றம் தான் வந்து நியமிக்குது. அவங்களுக்கு அவங்களே வந்து நியமிச்சுப்பாங்க. அப்ப 1 மட்டுமே சரியானது, 2 தவறானது. 1 மட்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்த 50 கொஸ்டின் முடிச்சு 151வது கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதலமைச்சரோட பங்கு தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனிக்க. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து முதல்வர். இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இது சரியான கூற்று. முதலமைச்சரின் ராஜினாமா தானாகவே அமைச்சர்கள் குழுவை கலைக்க வழிவகுக்குது. இது சரியான கூற்று. இதை நம்ம சொல்லியிருக்கோம். சிஎம் இருக்காரு. அவங்களுக்கு கூட வந்து அமைச்சரவை குழு இருக்கு. பாருங்க, சிஎம் ராஜினாமா பண்ணாரு அப்படின்னா மொத்த அமைச்சரவை குழுவுமே வந்து கலைஞ்சிரும். ஓகேங்களா? ஆனா ஏதாவது ஒரு அமைச்சர் வெளியே போயிட்டாருன்னா ஜஸ்ட் அது வந்து ஒரே ஒரு இடத்துல வேக்கண்ட் தான் கிரியேட் பண்ணும். வேற ஒரு அமைச்சரை போட்டுக்கலாம். ஆனா சிஎம்ஏ போயிட்டாருன்னா அந்த அமைச்சரவைக்குள்ள கழிச்சிருவாங்க. சரிங்களா? அப்ப 2 வந்து சரியானது. அமைச்சரவை கூட்டங்களில் நிகழ்ச்சி நிரலை முதலமைச்சரை அழைத்து முடிவெடுக்கலாம். பாருங்க, சீஃப் மினிஸ்டர் கேன் சம்மன் அண்ட் டிசைட் த அஜெண்டா ஆஃப் த கேபினெட் மீட்டிங்ஸ். இந்த அமைச்சரவை குழுவோட மீட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணலாம்? சிஎம் தான் வந்து டிசைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது சரியானது. பாருங்க, இது வந்து சட்டமன்றத்தோட கூட்டங்கள் கிடையாது. அமைச்சரவை கூட்டம். அந்த ஒரு 30, 40 அமைச்சர் இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் கூட்டி ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னா சிஎம் டிசைட் பண்ணுவார். ஓகேங்களா? இது சரி. ஆனா சட்டமன்றத்தை கூட்டுறது அப்படின்னா அதுல யார் வருவாங்கன்னா கவர்னர். சோ ஆப்ஷன் டி எல்லாமே சரியானது. 152 91வது சட்ட திருத்தப்படி சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. நம்ம இந்த 91வது சட்ட திருத்தம் முன்னாடி பார்லிமெண்ட் பாக்குறப்ப பார்லிமெண்ட் ஓரியன்டா பார்த்தோம். ஓகேங்களா? ஆர்டிகல் 73, 74 அது தொடர்பா பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் ஓரியன்டா பார்க்கணும். அப்ப முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை சட்டமன்றத்தின் மொத்த பலத்தில் 15% தாண்டக்கூடாது. இது சரியானது. சோ முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களின் எண்ணிக்கை 10க்கும் குறையாமல் இருக்க வேண்டும் சொல்றாங்க. இது தவறு. இப்போ ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். 12க்கும் குறையாமல் இருக்கணும். விலகல் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கும் தகுதியற்றவர். இதுவும் சரி. அப்ப ஒருத்தர் வந்து டிஃபெக்ஷன் கட்சி தாவல் முறையில வந்து அவர் நீங்க தகுதி நீக்கம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து அமைச்சரா நியமிக்கப்படுவதற்கும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? இதை நான் வந்து ஐபிஎல் சீரிஸ் வந்து பாக்குறப்ப அந்த கொஸ்டின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுல வந்து 2 மட்டும் தவறு, 1 மற்றும் 3 சரியானது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ 1 மற்றும் 3 சரியானது. அடுத்து 153 2 கூற்று கொடுத்து ஆளுநர் தொடர்பான கூற்றுகளை கவனிங்க. இதுல எது வந்து சரி கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப கவர்னர் கேன் ரிட்டர்ன் a bill for consideration if the state legislature passes it again the governor must give assent. அதாவது ஆளுநர் ஒரு மசோதாவை மறுபரிசீலனைக்காக திரும்ப அமைச்சரவை குழுக்கிட்ட அனுப்பலாம். அப்படி அனுப்புறப்ப அதே பில்ல வந்து மசோதாவை திரும்ப அனுப்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு சரியான ஒரு கூற்று. இந்த 44வது சட்ட திருத்தம் இதை பத்தி தான் சொல்லுது. இப்ப ஆளுநர் பிரிவு 213 கீழ் அவசர சட்டங்களை வெளியிடலாம். ஆனால் அத்தகைய சட்டங்கள் மீண்டும் கூடிய மாநில சட்டமன்றத்தால் 6 வாரங்களுக்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எஸ், இதுவும் சரியானது. நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம். 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்த ஒரு சிம்பிளான கொஸ்டின். பின்வருவற்றில் சபாநாயகரின் செயல்பாடு அல்லாதது எது? சட்டமன்றத்தின் பணிகளை நடத்துதல். எஸ், கரெக்ட். அவர் தான் வந்து கண்டக்ட் த பிசினஸ் ஆஃப் த அசம்பிளி. மெயின்டைனிங் த டீகோரம் இன் த ஹவுஸ். அவையில் ஒழுக்கத்தை பேணுதல். எஸ், கரெக்ட். அப்பாயிண்டிங் த சிஎம். இது பாருங்க, இது வந்து ஸ்பீக்கருக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. அப்பாயிண்டிங் த சிஎம் யாரு? ஆளுநர். ஓகேங்களா? அடுத்து சஸ்பெண்டிங் மெம்பர்ஸ் ஃபார் வயலேட்டிங் ரூல்ஸ். எஸ், இது கரெக்ட். அப்ப சி மட்டும் தவறானது. முதலமைச்சரை நியமித்தல் வந்து இவரோட பணி கிடையாது. So consider the following statements regarding governor's role during constitutional crisis. இந்த அரசியலமைப்புக்கு நெருக்கடி ஏற்படும் போது ஆளுநரோட பங்கு குறித்து விவரிங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. If the constitutional machinery of the state fails, the governor can recommend president's rule under article 356. Yes, correct. ஒரு மாநிலத்துல அரசியலமைப்போட அந்த அங்கம் வந்து செயலிழந்து போறப்ப ஓகேங்களா தவறும் பொழுது கவர்னர் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாரு. 356 விதியின் கீழே நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீங்க கொண்டு வாங்க அப்படின்ட்டு. இது கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். நம்ம பாருங்க எப்படி படிக்கணும்னா இந்த வார்த்தையை வச்சுதான் அந்த கொஸ்டினே படிக்கணும். கவர்னரோட பங்கு என்ன அரசியலமைப்பு நெருக்கடி காலத்துல அப்படின்னு. அப்ப அதை வச்சு பாக்குறப்ப இது கரெக்ட்.
டியூரிங் பிரசிடென்ட் ரூல் கவர்னர் அட்மினிஸ்டர் ஸ்டேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட். இது முழுக்க முழுக்க உண்மை. குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது ஆளுநர் குடியரசுத் தலைவர் சார்பாக மாநிலத்தை நிர்வகிப்பார். எஸ், சரி. ஏன்னா குடியரசுத் தலைவர் டைரக்டா இங்க வந்துட முடியாதுல்ல, அவருக்கு நிறைய பணிகள் இருக்கும்ல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆளுநர் என் சார்பா நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப 2 கூற்றுகளும் சரியானவை. அப்ப பாருங்களேன், எப்பயுமே ஆளுநர் யாராவது ஒருத்தவங்க அட்வைஸ் சொன்னாதான் வந்து அதை வந்து அவர் நிறைவேற்றுவார். அது எப்பயுமே யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்வைஸை சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த அமைச்சரவை குழு செயல்படாது. ஓகேங்களா? அப்ப யாரு சார் ஆளுநருக்கு அட்வைஸ் சொல்லுவா? ஆளுநரே டைரக்டா செயல்படுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்மளோட சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? இப்போ இறையன்பு சார்லாம் இருந்தாங்கல்ல, சீஃப் செக்ரட்டரி போஸ்டிங். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான போஸ்டிங். இந்த சீஃப் செக்ரட்டரி வந்து அட்வைஸ் கொடுப்பார் ஆளுநருக்கு, ஆளுநர் செயல்படுவார். அப்ப இந்த அமைச்சரவை குழுக்கு பதிலாக சீஃப் செக்ரட்டரி வருவார். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், 156வது கொஸ்டின். இந்த ஸ்பிளிட் அப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல எது கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் 1/3 1/3 1/3. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிரிச்சோம் அப்படின்னா 1/6 1/6. அப்புறம் இதுல வந்து 1/12 1/12 அப்படின்னு போடுவோம். அப்ப 1/3 பகுதி மென்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது சரியானது. 1/3 வந்து எம்எல்ஏ மூலம் நாம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுவும் சரியானது. 1/12 மெம்பர் வந்து எலெக்டட் பை கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். எஸ், இதுவும் சரியானது. 1/6 மெம்பர் கவர்னரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஆளுநர் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொன்னா இதுவும் சரி. அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியானது. 156க்கு சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த கொஸ்டினை பத்தி சொல்லணும்னா ஷார்ட்டான கொஸ்டின்ங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இது இதே கொஸ்டினை எத்தனை 4 விதமா பிரிக்கலாம். இது ஒன்னொன்னுத்தையும் ஒரு கொஸ்டினா பிரிச்சு குரூப் 4ல கேட்க வந்து வாய்ப்பு இருக்கு. அனைத்தும் சரி என்பது சரியான விடை. 157 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கவர்னர்ஸ் லெகிஸ்லேட்டிவ் பவர். ஆளுநரோட சட்டமன்ற அதிகாரங்களை பத்தி, சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்னர் கேன் டிசால்வ் த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி அட் எனி டைம் வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன். ஆளுநர் எந்த நேரத்திலும் எந்த பரிந்துரையும் இல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? சண்டே ஒரு நாள் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்காரு. ஆளுநர் திடீர்னு எழுந்து எனக்கு சரிப்பட்டு வரல, சட்டமன்றத்தை நான் கலைக்க போறேன், நேரா போயிட்டு சட்டமன்றத்தை கலைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, தவறு. கவர்னர் கேன் ரிசர்வ் த பில் ஃபார் பிரசிடென்ட் கன்சிடரேஷன். இது சரி. ஆளுநர் சில மசோதாக்களை ஜனாதிபதியின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம். கூற்று 2 மட்டுமே சரியானது. 1 வந்து தவறு. சரிங்களா? அப்ப நம்மளோட தமிழ்நாட்டுல இதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என்ன பண்ணாருன்னா ஒரு 14 பில்ல வந்து நம்மளோட ஆர்.என். ரவி வந்து ஒப்புதல் கொடுக்காம ஜனாதிபதிக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்பீல் பண்ணிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஜனாதிபதிக்கு தான் அப்பீல் பண்ணீங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அங்க இருந்து ஹோம் மினிஸ்டர் பதில் அனுப்புறாரு. இன்னும் நாங்க அந்த பில் எல்லாம் பார்க்கல, நாங்க பார்த்துட்டு பதில் சொல்றோம் அப்படின்ட்டு. இதுதான் ஒரு அரசியல் நெருக்கடி நம்ம தமிழ்நாட்டுல போயிட்டு இருந்துச்சு ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நோ பாலிடிக்ஸ். அடுத்து கூட 158வது கொஸ்டின். Non-MLA candidate can hold office of minister with how many months he should be become a member of legislative assembly. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒரு நபர், ஒரு சாதாரண நபர் அமைச்சராக இருக்கலாம். நமக்கே தெரியும் எத்தனை மாசம் வரைக்கும் அமைச்சரா இருக்கலாம், 6 மாசம் வரைக்கும் அமைச்சரா இருக்கலாம். அதுக்கு மேற்பட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படணும், ஏதாவது ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும். அதான் கேட்டிருக்காங்க. 6 மாதங்கள் என்பது விடை. நீங்க போட்டிருப்பீங்க. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதுக்கு குறைந்தபட்ச வயது எவ்வளவு? ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? ஸோ மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் த மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்தின் மேலவை அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ தமிழ்ல கொஞ்சம் கொடுக்கல. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆன்சர் வந்து 30. 159க்கு டி தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 35 வயசு, 30 வயசு, 25 வயசு, 21 வயசு. ஸோ இதை பத்தி பேசுவோம். 21 வயசு இருந்தா எங்க நிக்கலாம்? நம்ம உள்ளாட்சி தேர்தலில் நிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்பி. 25 வயசு இருந்தா என்னவாகலாம்? எம்எல்ஏ ஆகலாம், இல்ல எம்பி ஆஃப் லோக்சபா, மக்களவை. இது எழுதி வச்சுங்க, ஏதாவது ஒரு இடத்துல உங்க நோட்ல பேக் சைட்ல எழுதி வச்சுங்க. 30 வயசு இருந்தா எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மேலவை உறுப்பினர். இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கோம். எம்பி ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ மாநிலங்களவை.
35 வயசு இருந்தா கவர்னர், ஆளுநர் ஆகலாம். பிரசிடென்ட், ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் ஆகலாம். அடுத்து வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து 35 வயசு இருந்தா ஆகலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட சேனலை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து மீதி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட், இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி நான் ஒரு டேப்லெட் காலம் தரேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய சப்ஜெக்ட் உள்ள போலாமா? ஓகே. அடுத்து 160வது கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தின் 2 அமர்வுகளுக்கு இடையே அதிகபட்ச இடைவெளி எவ்வளவு இருக்க வேண்டும்? 6 மாதங்கள் இருக்க வேண்டும். ஒரு அமர்வு அடுத்து 6 மாதங்களுக்கு மீகாமல் அந்த கேப் இருக்கணும். அதுக்குள்ள இன்னொரு அமர்வு. இப்ப அமர்வு 1 அப்படின்னா இங்க அமர்வு 2. சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துல பாருங்களேன், ஜனவரியில ஒரு அமர்வு போட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலை வரைக்கும் டைம். ஓகேங்களா, சப்போஸ் ஜனவரியில முடியுது, ஜனவரி வந்து ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு, இந்த முடிஞ்சதுல இருந்து கணக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 6 மாசம். ஜூலை மாசம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள கூட்டிடணும். அதுக்குள்ள கூட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 2 டைம் வந்து கண்டிப்பா கூட்டிடணும். அந்த ஒரு அமர்வுக்கும் இன்னொரு அமர்வுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி 6 months அப்படின்றது. அடுத்து 161வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். வேர் கேன் பி த மணி பில் பி இன்ட்ரடியூஸ்ட். பண மசோதாவை எங்க அறிமுகப்படுத்தலாம்? சட்டமன்ற பேரவை. சரிங்களா, ஸோ இரு அவைகளின் கூட்டமர்வு, சட்டமன்ற கீழவை. எதுல? ஸோ சட்ட மேலவைன்னு வரணும். சட்டமன்ற பேரவையில மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்து அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு முதலமைச்சரின் கடமைகளை வரையறுக்கிறது? 167. நம்ம சொல்லியிருந்தோம் டியூட்டி. இது அடுத்த எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் அதெல்லாம் வந்துருக்கு. அடுத்து மாநிலங்களின் கணக்குகள் யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறது? தலைமை கணக்கு தணிக்கையாளர், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான் வந்து கட்டுப்படுத்துவார். அடுத்து 164வது கொஸ்டின். நம்மளோட சட்ட மேலவை எப்ப கலைச்சோம்? 1986 நவம்பர் 1ஆம் தேதி கலைச்சோம். சரிங்களா. அடுத்து 165வது கொஸ்டின். மாநில சட்ட மேலவையை உருவாக்க அல்லது ஒழிக்க சட்டமன்றத்தால் எவ்வளவு பெரும்பான்மை தேவைப்படுகிறது? ஸோ சட்ட மேலவையை உருவாக்குறதுக்கோ ஒழிக்கிறதுக்கோ மாநில சட்டமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படுகிறது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுகிறது. 166. அரசியலமைப்பு சட்டம் மாநில சட்ட மேலவைகளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வரம்புகளை நிர்ணயித்தது. ஆனால் சட்ட மேலவையின் உண்மையான பலத்தை நிர்ணயிப்பவர் யார்? இதை முன்னாடியே பார்த்துட்டோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 40க்கு குறையாம இருக்கணும், அதிகபட்சம் 1/3 சட்டமன்றத்தில் இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தோம் சட்ட மேலவைக்கு. ஆனா ஒரிஜினலா அந்த ஸ்ட்ரென்த்தை யார் சார் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு கேட்டா பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பாராளுமன்றம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த ஆக்ட் மூலியம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. 167வது கொஸ்டின். மாநில சட்டமன்றம் பின்வரும் எந்த தேர்தலில் பங்கேற்கலாம்? ஓகேங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எந்தெந்த தேர்தலில் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போடுவாங்க. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து யாரு எம்பி, அந்த அங்க இருக்கக்கூடிய எம்பி, லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்க. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நம்மளோட எம்எல்ஏ ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. எஸ், கரெக்ட். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 18 மெம்பர் அனுப்பணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இவங்களுக்குள்ளே தானே ஓட்டு போட்டு அந்த தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இது சரி. மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது. எஸ், இதுவும் சரியானது. ஓகேங்களா. நம்ம சொல்லியிருந்தால 1/3 பகுதி உறுப்பினர்கள் நம்மளோட எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பாங்க. அது கூற்றுப்படி இதுவும் சரி. அப்ப 2 மட்டும் தான் வந்து வராது. அப்ப 1, 3, 4 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி ல இருக்கு. பி தான் ஆன்சர். அடுத்த 168வது கொஸ்டின். சட்டப்பிரிவு 153 படி ஆளுநரை பற்றி பின்வருவற்றில் எது உண்மை? விச் இஸ் ட்ரூன்னு கேக்குறாங்க. ஈச் ஸ்டேட் மஸ்ட் ஹேவ் எ செப்பரேட் கவர்னர். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி ஆளுநர் இருக்க வேண்டும் கொடுத்திருக்காங்க. இது சரியான்னு கேட்டா தவறு. ஓகேங்களா. A single person cannot be appointed as the governor for multiple states. பல மாநிலங்களுக்கு ஒரு தனிநபரை ஆளுநராக நியமிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. தவறு. முடியும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு தனிநபரை ஆளுநராக நியமிக்கலாம். இது சரியானது. ஓகேங்களா. முதலமைச்சர் ஆளுநரை நியமிக்கிறார். தவறு. ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறார். அப்ப சி, இது மட்டும் தான் சரி. 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு கவர்னர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு கவர்னர் இருக்கலாம். தமிழ்நாடு, கேரளாவுக்கு சேர்த்துமே ஒரே கவர்னரே வந்து இருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது வந்து 153ல சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த சட்ட திருத்தம்னா 7வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. ஸோ 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1953 1953 கொண்டு வந்துட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். அடுத்த 169 சட்டப்பிரிவு 175 கீழ் ஆளுநருக்கு டேஷ் உரிமை உண்டு. அண்டர் ஆர்டிகல் 175 கவர்னர் ஹேஸ் த ரைட் டு. என்ன உரிமை உண்டு? ஒவ்வொரு கூட்டத்தொடரின் தொடக்கத்திலும் மாநில சட்டமன்றத்தில் உரையாற்றுதல். ஒவ்வொரு கூட்டத்தொடருக்குமே உரையாற்றுவாரா? சரி, ஓகே. சென்ட் மெசேஜஸ் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிகார்டிங் பில்ஸ். இது உண்டா? உரிமை உண்டான்னு கேட்டா எஸ், இந்த உரிமை உண்டு.
டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றங்களை கலைத்தல். ஸோ இதுல எது எதெல்லாம் வந்து அவருக்கு ரைட்ஸா வந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர், ஏ அண்ட் பி. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து பண்ண முடியும். ஆனா வந்து சட்டசபையை கலைக்கிறது வந்து அவரோட உரிமையெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து ஆஸ் பர் ஆர்டிகல் 176, ஆர்டிகல் 176 படி கவர்னர் அட்ரஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். 176 படி ஆளுநர் சட்டமன்றத்தில் எப்பொழுது உரையாற்றுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மேல பார்த்தது 175, இங்க பாக்குறது 176. பாருங்க, எப்ப எப்பன்னா ஒரு புது எலெக்ஷன் முடிஞ்சும் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் கூடுது பாத்தீங்களா, ஃப்ரெஷ் ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பொது தேர்தலுக்கு பிறகக்கூடிய கூட்டத்தோட முதல் தொடக்கத்துல வந்து யாரு வந்து உரையாற்றுவார்னா ஆளுநர் உரையாற்றுவார். அதுதான் வந்து ஆர்டிகல் 176 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆளுநர் உரையாற்றி முடிச்ச அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் மோஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க, நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படின்ட்டு. அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் யாரு, அந்த அரசாங்கம். இப்ப டிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கே நன்றி தெரிவிக்கும். சப்போஸ் அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை இவங்களால செயல்படுத்த முடியல அப்படின்னா அது வந்து பெரும்பான்மை இல்லாத தன்மையை காட்டும், எனவேவும் கவர்மெண்ட் கலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 171 கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். நம்ம வந்து எப்பயுமே வந்து சிஎம், பிஎம், கவர்னர் இவங்களோட ஆர்டிகல்லாம் படிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சபாநாயகர், துணை சபாநாயகர், தலைவர், துணைத் தலைவர், சட்டப்பேரவை, சட்டமேலவை இவங்களை பத்தியும் படிச்சு வச்சுக்கணும். ஸோ இது அப்படியே டைரக்டா இருக்கும். 178 ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கரை பத்தி சொல்லுது. 182 ஒரு 3 ஆர்டிகல் விட்டு சேர்மன், டெப்டி சேர்மனை பத்தி சொல்லுது. 189 ஓட்டிங் இன் ஹவுசஸ் அண்ட் பவர்ஸ், அவைகளோட வாக்களித்தல் மற்றும் அதிகாரங்கள் சொல்லுது. 190 டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர், இது ரொம்ப முக்கியம். 190 ரொம்ப ரொம்ப முக்கியம், உறுப்பினர்களோட தகுதி நீக்கம். ஏன்னா இதே மாதிரி உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஆர்டிகளை வச்சு, அதனால படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 171க்கு ஏபிசிடி எல்லாமே நேரா பொருந்திருக்கு. 172 202 படி, 202 எதை சொல்லுது, பட்ஜெட்டை பத்தி சொல்லுது. இந்த பட்ஜெட்டை யார் வந்து பிரசன்ட் பண்ணுவா, ஓகேங்களா, இதுல இருக்க யார் தாக்கல் செய்கிறான்னு கேக்குறாங்க, ஆளுநர் தான். இதே மாதிரி கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸாம்ல வச்சிருந்தோம், அங்க பிரசிடென்ட்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். இது ரெண்டுமே சரி. நீங்க ஆர்டிகல் 202 படி கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், ஆர்டிகல் 202ல போனீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் பேர்லாம் இருக்காது, பிரசிடென்ட் பேரும். இங்க 202ல கவர்னர் பேர் இருக்கும், இங்க 112ல பிரசிடென்ட் பேர் இருக்கும். அதனால நீங்க வந்து வேற எதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர்னு போடக்கூடாது, சரிங்களா. இந்த மாதிரி அரசியலமைப்பு விதியை கோட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பா கவர்னர் தான், ஓகேங்களா, இல்ல பிரசிடென்ட் தான். அங்க வந்து அவங்க பேரே இல்லை, ஓகேங்களா. ஸோ கவர்னர் தான் இதுக்கும் சரியான ஆன்சர். பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை வந்து படிப்பாங்க. பிரசன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இது என்ன அர்த்தம் அப்படின்னா யார் தொடங்குறாங்கன்னு அர்த்தம். அந்த தொடங்கி வைக்கிறது யாருன்னா ஆளுநரோ குடியரசுத் தலைவர் தான். அடுத்து 172 சட்டப்பிரிவின் படி த டேர்ம் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றத்தோட பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் 5 வருடங்கள் தான் வந்து அதோட பதவிக்காலம், ஓகேங்களா. அடுத்து 210 ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அண்டர் ஆர்டிகல் 210 the business of the state legislature shall be conducted in which language. ஸோ பாருங்க, விச் ப்ரொவிஷன் சட்டப்பிரிவு 210 கீழ் மாநில சட்டமன்றத்தின் அலுவல் மொழி பின்வருவற்றில் நடத்தப்படும், எந்த மொழின்னு கேட்குறாங்க. நம்மளோட இந்தி அல்லது மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி. சி, ஹிந்தி ஆர் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். இதே மாதிரி 120 படிச்சிருப்போம், எதுக்கு, பாராளுமன்றத்துக்கு. ஹிந்தி, இங்கிலீஷ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ். அதே மாதிரி இங்க ஹிந்தி ஆர் நம்ம மாநிலத்தோட அதிகாரப்பூர்வ மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 175 விச் ப்ரொவிஷன் மென்ஷன்ஸ் அபவுட் த போஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த அட்வொகேட் ஜெனரல், மாநில அரசு முதன்மை வழக்குரைஞரின் பதவி மற்றும் பணிகள் பற்றி எந்த விதி கூறுவதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் ஆர்டிகல் 165. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 76 -1 -1 1 5 6 5 165. கம்பேரிட்டிவா படிக்கிறது தான் ஆர்டிகலுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஒரு வழி. அதை விட்ட ஒரு நல்ல வழி என்னன்னா சின்ன சின்னதா வந்து எழுதி வச்சு படிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயம்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பாலிட்டி சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 5 டெஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டெஸ்ட் தான் வந்து இருக்கு. கண்டினியூஸா டெஸ்ட் எழுதுங்க. இந்த 9 டெஸ்ட் முடிக்கிறப்போ உங்களுக்கு பாலிட்டி ஃபுல்லா கவர் ஆகும், ஓகேங்களா. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் இது முடிச்சுட்டு வேற என்னென்ன எக்ஸம்ஷன் ஏரியாஸ் இருக்கு, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது எக்ஸாம் போறதுக்கு முன்னாடிக்குள்ள உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன், ஒரு வீடியோ மாதிரி கொடுத்து. உங்களுக்கு நீங்க வந்து இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ரிவிஷன் பண்ணுங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஒரு டெஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன நம்ம படிச்சோமோ, ஓகேங்களா. இப்போ ஒரு 4 டெஸ்ட் முடிஞ்சிச்சு, 5ஆவது டெஸ்ட் எழுதுறீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கோன்னு நான் சொல்ற மாதிரி இந்த போர்ஷனை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருக்கணும். லாஸ்ட் 4 டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணிருக்கணும்.
ஓகேங்களா? அட்லீஸ்ட் 4 முடியலனாலும் கடைசி 2 பேப்பராவது ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட போர்ஷன் நம்மளுக்கு மறக்க ஆரம்பிச்சுரும் எல்லாரும். லைட்டா ஃபேட் அவுட் ஆகும். அப்ப நீங்க எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா, மைண்ட்ல தானா நிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப இது மாரி ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. பாலிட்டி நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம். அப்ப இந்த பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா, டெய்லியும் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் என்ன பண்ணீங்கன்னா, தனியா ரிவிஷனுக்குன்னு ஒதுக்கி இந்த சப்ஜெக்ட்ட ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் நம்ப அதுலருந்து வரக்கூடிய மார்க்ஸ் அந்த 15 மார்க்ஸ் நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப ரிவிஷன் எப்படி பண்ணலாம்? வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம டெஸ்ட் சீரிஸ் இல்லாம இதுல கவர் பண்ணாத ஏரியாஸ் என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் நம்ம கடைசியா ஒரு வீடியோவாவும், ஒரு டிஸ்கஷனாவும் கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்து குடுத்துருவேன். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ரெடி பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். இத நான் வந்து கன்ஃபார்மா சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன வேற என்ன ஆட் ஆன் மெட்டீரியல்ஸ் தேவ, வேற என்னென்ன குடுக்கணும், வேற உங்களுக்கு என்னென்னலாம் படிக்க வைக்கணுமோ எல்லாமே படிக்க வச்சுருவோம். ஓகேங்களா? எந்த கவலையும் பட வேணாம். ரெகுலரா அந்த டெஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் ஸ்டூடண்ட்க்கு நான் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். நீங்க நெறைய பேர் டெஸ்ட் எழுதி ஓஎம்ஆர் சப்மிட் பண்ண மாட்றீங்க. தயவு செஞ்சு ஓஎம்ஆர் சப்மிட் பண்ணுங்க. நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் வேற என்ன இன்புட் எங்களுக்கு தரணும்னு தெரியும். உங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க எப்பயுமே. உங்களோட மார்க்ஸ் என்ன, உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, உங்களோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்னன்ட்டு. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ரெகுலர் கனெக்டிவிட்டி கிடையாது. நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜோ இல்ல நம்ம போடக்கூடிய மீட்டிங்ல தான் கனெக்டிவிட்டி. அதனால உங்களோட கொரீஸ் எல்லாத்தையுமே தெரிவிங்க. ஸோ அன்டில் தென் ஹாப்பி ரீடிங் எல்லாம் நல்லா படிங்க. நம்ம அகாடமியில மேக்ஸ் சீரியஸ் மண்டே டு ஃப்ரைடே போகுது. ஃப்ரீ கிளாஸஸ் அதை அட்டன் பண்ணுங்க. மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஃபார்முலா இப்போ குரூப் 4ல இருக்கிறவங்க நீங்க டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ண தேவையில்ல. நம்ம குரூப் 4ல இருக்கக்கூடிய மேக்ஸே ஓகே. நம்ம குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ்ல இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணீங்க. மேக்ஸ் கிளாஸஸ் ரெகுலரா பாருங்க. நம்மளோட ஐபிஎல் சீரிஸ் ரெகுலரா பாருங்க. அதில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நல்ல ஒரு இன்சைட்ஸ் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன்ல நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ரிஃப்ரெஷிங் செஷன் மாதிரி மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங்ஸ்ல இந்த செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். ஐபிஎல் செஷன். அந்த ஐபிஎல்ல இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஏன் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ரிஃப்ளெக்ஷன் இது போன இதுல எங்கேருந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு அட் எ டைம்ல நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஸ்கில் மாதிரி ஒன்னொன்னா கத்துக்கணும். அதுதான் ஒரு நாளைக்கு 6 கொஸ்டின் 12 கொஸ்டின் அந்த மாதிரி ஒரு ஓவர் பேஸ்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். வேற எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.